ஹாய் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வே டு கரியர் செக் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஹியூமன் ஆர்கன் சிஸ்டம்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஹியூமன் ஆர்கன் சிஸ்டத்தை தெரிஞ்சு வச்சுருக்கிறது ரொம்பவே முக்கியம். ஏன்னா அது தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அதில் என்னெல்லாம் ஆர்கன்ஸ் வருது, இல்லைனா என்னெல்லாம் பார்ட்ஸ் வருது, அதோடைய ஃபங்க்ஷன்ஸ், அனாட்டமி, ஃபிசியாலஜி என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். மேஜராக பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாடியில் 11 மேஜர் ஆர்கன் சிஸ்டம்ஸ் இருக்குது. நர்வஸ் சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னா கார்டியாக் வாஸ்குலர் சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் ஆர் யூரினரி சிஸ்டம், ஸ்கெலிட்டல் சிஸ்டம், மஸ்குலர் சிஸ்டம், எண்டோக்ரைன் சிஸ்டம், இம்யூன் ஆர் லிம்ஃபாட்டிக் சிஸ்டம், இன்டெக்யூமெண்ட்ரி சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படிங்கிற 11 மேஜரான ஹியூமன் ஆர்கன் சிஸ்டம்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா நர்வஸ் சிஸ்டத்தில் என்னெல்லாம் மெயின் ஆர்கன்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். பிரெயின், ஸ்பைனல் கார்ட் அண்ட் நர்வ்ஸு, இது மூணும் சேர்ந்தது தான் பார்த்திங்கன்னா நர்வஸ் சிஸ்டத்துடைய ஃபங்க்ஷன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஹோல் பாடியோட ஆக்டிவிட்டியை கண்ட்ரோல் பண்ணுறதே பார்த்திங்கன்னா நர்வஸ் சிஸ்டம் தான். இந்த நர்வ்ஸ் என்ன பண்ணுன்னா நமக்கு ஸ்பைனல் கார்டு வழியாக இல்லைனா டேரெக்டாக பிரெயினுக்கு கூட ஒவ்வொரு இம்பல்ஸை பார்த்திங்கன்னா நமக்கு கடத்துது. அது மூலியமாக தான் நமக்கு ஒரு ஆக்ஷன் பண்ணணும், இல்லைனா ஏதாச்சும் ஒரு சென்சிட்டிவான ஒரு இப்போ நெருப்பு படுதுன்னா நமக்கு அது உணர்ச்சி வருதுல்ல, அதெல்லாம் எது கண்ட்ரோல் பண்ணுது? இந்த நர்வஸ் சிஸ்டம் தான் கண்ட்ரோல் பண்ணுது. அப்போ அதோடைய ஃபங்க்ஷன் என்னது? கண்ட்ரோல்ஸ் பாடி ஆக்டிவிட்டீஸ், ரிசீவ்ஸ் அண்ட் சென்ட் மெசேஜஸ், அலோஸ் திங்கிங் அண்ட் மூமெண்ட்ஸு. நம்மளுடைய திங்கிங், மூமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நர்வஸ் சிஸ்டம், பிரெயின், ஸ்பைனல் கார்டு, அதர் நர்வ்ஸ் தான் பார்த்திங்கன்னா நமக்கான எல்லா ஹோல் பாடி கண்ட்ரோலுமே பண்ணுது. அப்போ மேஜராக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நர்வஸ் சிஸ்டம், அதோடைய 3 மெயின் ஆர்கன் பார்த்திங்கன்னா பிரெயின், ஸ்பைனல் கார்ட், நர்வ்ஸு. பிரெயின், ஸ்பைனல் கார்ட், நர்வ்ஸ் இது என்ன பண்ணுது? ஃபங்க்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பாடி ஆக்டிவிட்டி, தென் நம்மளுடைய மெசேஜை டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறது, அதுக்கப்புறம் பாடி மூமெண்ட்டுக்கும் இதுதான் உதவி பண்ணுது. அதுக்கப்புறம் நம்ம சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னா கார்டியாக் வாஸ்குலர் சிஸ்டம். இதில் மேஜராக பார்த்திங்கன்னா 3 பார்ட்ஸ், 3 ஆர்கன்ஸ் இருக்குது. ஹார்ட், பிளட் வெசல்ஸ். இதில் ஹார்ட் பார்த்திங்கன்னா நம்ம கார்டியாக் வாஸ்குலர் சிஸ்டத்தில் மேஜரானது. ஹார்ட்டு தான் மேஜரான ஆர்கன். ஹார்ட் என்ன பண்ணுது? ஆக்சிஜனேட்டட் பிளட்டை பாடி டிஷ்யூக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுது பிளட் வழியாக. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பிளட் வெசல்ஸ் தான் அந்த பிளட்டை டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுது. அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா பிளட்டு தான் ஆக்சிஜனை என்ன பண்ணுது? எல்லாமே எடுத்துகிட்டு போகுது. அப்போ இது மூணுமே பார்த்திங்கன்னா கார்டியாக் வாஸ்குலர் சிஸ்டத்தில் மேஜரானது. இதோடைய ஃபங்க்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் ஆக்சிஜன், நியூட்ரியன்ஸ், ஹார்மோன்ஸ், ரிமூவ் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வேஸ்டஸ்ஸு. பிளட்டும் என்ன பண்ணுதுன்னா நம்ம ஆக்சிஜனை மட்டும் எடுத்துகிட்டு போகாமல் ஹார்மோன்ஸு, மற்ற ப்ரோட்டீன்ஸு, அதுக்கப்புறம் வேஸ்ட் எக்ஸ்க்ரீட்டரி ப்ராடக்டை பார்த்திங்கன்னா நமக்கு என்ன பண்ணுது? லிவர் மூலயமா அதில் போய் டைஜஸ்ட், அதாவது பிளட் செல்ஸு இறக்குதுல்ல, அப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய வேஸ்ட் ப்ராடக்ட் அது மூலியமாக எக்ஸ்க்ரீட் ஆகுது. அப்போ இவ்வளோ ஃபங்க்ஷனும் பண்ணுது. அதுக்கப்புறம் டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் மவுத்து, ஈசோஃபேஜஸ்ஸு, ஸ்டொமக்கு, ஸ்மால் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டின், லிவர், பேங்க்ரியாசிஸ், இவ்வளோ ஆர்கனும் பார்த்திங்கன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் வரும். இது என்ன பண்ணுது? உங்களுக்கே தெரியும், டைஜஸ்டிவ் சிஸ்டம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு பிரேக் டவுன் ஆகி அதிலேருந்து வர எனர்ஜிஸை நம்ம உடம்பு என்ன பண்ணுது? அப்சார்ப் பண்ணி அது மூலியமாக பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான நியூட்ரிஷியன்ஸை உடம்பு எடுத்துக்குது. வேஸ்ட் ப்ராடக்ட் என்ன பண்ணுது? அது எக்ஸ்க்ரீட் பண்ணுது. இவ்வளவு தான் இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் பண்ணுது. அதுக்கப்புறமா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், நோஸு, ஃபேரிங்ஸு, லாரிங்ஸு, ட்ரக்கியா, ப்ரோங்கி, லங்ஸு, டயஃப்ராகம், இதெல்லாமே என்ன பண்ணுது? ஆக்சிஜனை இன்ஹேல் பண்ணிவிட்டு கார்பன் டை ஆக்சைடை என்ன பண்ணுதுன்னா நம்ம எக்ஸலேஷன் பண்ணுறோம். ஆக்சிஜனை இன்ஹலேஷன் பண்ணுறோம், கார்பன் டை ஆக்சைடை எக்ஸலேஷன் பண்ணதும். அப்போ எக்ஸ்சேஞ்சஸ் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு பிட்வீன் த பாடி அண்ட் த என்விரான்மெண்ட். இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணும்? நம்மளுடைய மூளை செயல்பாட்டு, ஹோல் பாடியோட கண்ட்ரோலுக்குமே பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன்ஸுக்குமே ஆக்சிஜன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ அந்த வேலையை தான் நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பண்ணுது. ஆக்சிஜனேட்டட் கேஸை இன்ஹேல் பண்ணி வேஸ்ட்டு கார்பன் டை ஆக்சைடு கேஸை பார்த்திங்கன்னா எக்ஸலேஷன் பண்ணுது.
அதுக்கப்புறம் எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம் ஆர் யூரினரி சிஸ்டம். இதில் என்னெல்லாம் இருக்கும்? கிட்னி, யுரெட்ரஸ், யூரினரி பிளாடர்ஸ், யுரெத்ரா இவ்வளவுமே இருக்கும். இந்த எக்ஸ்க்ரீட்டரி ஆர் யூரினரி சிஸ்டம் நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம இப்போ ஒரு மெடிசின்ஸு, ஃபுட்டு, ஓரல் கேவிட்டி மூலியமாக நம்ம எடுத்துக்கிறோம். அதோடைய வேஸ்ட்டு ப்ராடக்ட்ஸ், பிளட்டில் இருக்கிற வேஸ்ட்டு ப்ராடக்ட்ஸு, வேஸ்ட்டு மினரல்ஸை, எல்லாம் வேஸ்ட் சால்ட்ஸை பார்த்திங்கன்னா கிட்னி மூலியமாக ஃபில்டர் பண்ணி சம் ப்ராசஸிங் மூலயமா அதை யூரின் வழியாக நம்ம வெளியேற்றுறோம். யூரினரி சிஸ்டம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ரிமூவ்ஸ் வேஸ்ட் ப்ராடக்ட், ரெகுலேட் பிளட் வால்யூம் அண்ட் மெயின்டெனன்ஸ் வாட்டர் அண்ட் சால்ட் பேலன்ஸு. வாட்டர் சால்ட் பேலன்ஸையும் இது பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணுது. அதுக்கப்புறமா ஸ்கெலிட்டல் சிஸ்டம். நம்ம ஹோல் பாடியோடைய ஸ்ட்ரக்சரை கொடுக்குறதே இந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டம் தான். போன்ஸு, ஜாயின்ஸு, கார்ட்லேஜ், லிகமெண்ட் ப்ரொவைட் ஸ்ட்ரக்சர், சப்போர்ட்டு, ப்ரொடெக்ஷன் அண்டு அசிஸ்டின் மூமெண்ட். நம்ம மூமெண்ட்டுக்கும் உதவி செய்யுது. நம்ம ஸ்ட்ரக்சர், நம்ம பாடி இன்னர் ஆர்கன்ஸை பார்த்திங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் இந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 7வது மஸ்குலார் சிஸ்டம். ஆர்கன்ஸு, போன்ஸ் எல்லாமே கவர் பண்ணி நமக்கு ஒரு அவுட்டர் சர்ஃபேஸ் தான் இந்த மஸ்குலார் சிஸ்டம். இந்த மஸ்குலார் சிஸ்டம் பார்த்திங்கன்னா ஸ்கெலிட்டல் மசில்ஸு, ஸ்மூத் மசில்ஸு, கார்டியாக் மசில்ஸு. ஸ்கெலிட்டல் மசில்ஸு ஒவ்வொரு ஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர்ஸ்லையுமே இருக்கும். ஸ்மூத் மசில்ஸு அந்த பிளட் வெசல்ஸு, அதே மாதிரி ஒரு ஸ்மூத்தான இடத்துல இருக்கிறது ஸ்மூத் மசில்ஸு. கார்டியாக் மசில்ஸ் பார்த்திங்கன்னா இந்த கார்டியாக், அந்த ஹார்ட் இருக்குல்ல, அது அந்த சர்ஃபேஸ் சுற்றி இருக்கிறது, இல்லைனா ஹார்ட்டு கூட பார்த்திங்கன்னா அது எல்லாமே கார்டியாக் மசில்ஸு. எனபிள்ஸ் மூமெண்ட், மெயின்டெனன்ஸ் போஸ்டர் அண்டு ப்ரொடியூஸ் ஹீட்டு. இது நம்மளுடைய பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கும், நம்ம பாடியோடைய அமைப்பை அல்லனா அந்த பாடியோட இயக்கத்தை பார்த்திங்கன்னா அதை செயல்படுத்துறதுக்கும் இந்த மஸ்குலார் சிஸ்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதுக்கப்புறம் எண்டோக்ரைன் சிஸ்டம். இதில் என்னெல்லாம் வரும்? பிட்யூட்ரி, தைராய்டு, பேராதைராய்டு, அட்ரினல் கிளாண்ட்ஸு, பேங்க்ரியஸு, கோனோடைடு, அதர் எண்டோக்ரைன் டிஷ்யூஸ். இந்த எண்டோக்ரைன் டிஷ்யூஸ்னால் நம்மளுடைய பாடியில் ஏற்படுற சேஞ்சஸ்க்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஒவ்வொரு ஹார்மோன்ஸும் நம்மளுடைய ஒவ்வொரு மெட்டபாலிசத்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் பார்த்திங்கன்னா இந்த எண்டோக்ரைன் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு எண்டோக்ரைன் ஆர்கன்ஸுமே ஒவ்வொரு விதமான ஹார்மோன்ஸை செக்ரேட் பண்ணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ப்ரோலாக்டின் ஹார்மோன், அட்ரினலின் ஹார்மோன், இதே மாதிரி ஒவ்வொரு ஹார்மோன். ப்ரோலாக்டின் என்ன பண்ணுது? மில்க் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுது. அட்ரினலின் அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுது. அதுக்கப்புறம் தைராய்டு கிளாண்டு T3, T4 அப்படிங்கிற ஹார்மோன்ஸை செக்ரேட் பண்ணுது. இப்படி எண்டோக்ரைன் சிஸ்டம் அப்படிங்கிறதும் ப்ரொடியூஸ் ஹார்மோன் டு ரெகுலேட் க்ரோத், மெட்டபாலிசம் அண்ட் ரீப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனுக்கு இந்த எண்டோக்ரைன் கிளாண்ட் அப்படிங்கிறது உதவியாக இருக்குது. எண்டோக்ரைன் பொறுத்த வரைக்கும் ஹார்மோன்ஸை செக்ரேட் பண்ணுற கிளாண்டு எண்டோக்ரைன் கிளாண்டு. அதுக்கப்புறம் இம்யூன் ஆர் லிம்ஃபாட்டிக் சிஸ்டம். நம்மளுடைய பாடி ஃபுல்லாகவே ஒரு லிம் நாட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். லிம்ஃபாட்டிக் சிஸ்டம். இதில் மேஜரான அந்த பார்ட்ஸு லிம் நாட்ஸு, லிம்ஃபாட்டிக் வெசல்ஸு, ஸ்ப்ளீனு, தைமஸு, டான்சில், ஒயிட் பிளட் செல்ஸு, இதெல்லாமே இம்யூன் சிஸ்டம். இந்த இம்யூன் சிஸ்டம் எதுக்கு உதவுதுன்னா, வெளியிலேருந்து ஒரு வேண்டாத ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் இல்லைனா அதர் வேண்டத்தகாத நம்ம உடம்புக்கு தீங்கு விளைவிக்கிற ஒரு ஆர்கானிசம் போயிடுச்சு, இல்லைனா பார்ட்டிகிள்ஸ் போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு எதிராக செயல்பட்டு அதுக்கு எதிராக நம்ம பாடி ஒரு ஷீல்டு மாதிரி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக உதவுறது தான் இந்த லிம்பாட்டிக் சிஸ்டம். இல்லைனா இதை என்ன சொல்லலாம் அப்படின்னா இம்யூன் சிஸ்டம்னு சொல்லலாம். நமக்கு பாடிக்கு இம்யூன் சிஸ்டத்தை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் இந்த லிம்ஃபாட்டிக் சிஸ்டத்துடைய வேலை. இதில் ஒயிட் பிளட் செல்ஸு, லிம்ஃப் நாட்ஸு அப்படிங்கிற பார்ட்ஸ் எல்லாமே வரும். டிஃபென்ஸ் த பாடி எகெயின்ஸ்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் அண்ட் ரிமூவ் டேமேஜ்டு செல்ஸு. அதுக்கு இந்த இம்யூன் சிஸ்டம் உதவுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்டிகுமெண்ட்ரி சிஸ்டம். ஸ்கின், ஹேரு, நெயில்ஸு, ஸ்வெட் கிளாண்டு, அது சப்டிகுவஸ் கிளாண்டு, இதெல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரொடெக்ட் த பாடி, ஹெல்ப்ஸ் ரெகுலேட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரொவைட் சென்சரி இன்ஃபர்மேஷன். இப்போ இந்த இன்டகுமெண்ட்ரி கிளாண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ ஒருத்தர் டச் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு அதுக்கான சென்சஸ் கொடுக்குது. அதே மாதிரி நம்ம பாடி மாய்ஸ்சராக வைக்கிறது, ஸ்வெட் மூலியமாக நம்ம பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறது, இதே மாதிரி வேலைகளை பார்த்திங்கன்னா இந்த ஸ்கின், ஹேரு, நெயில்ஸ் எல்லாமே பண்ணுது. அதுக்கப்புறம் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். மேல் பார்த்திங்கன்னா டெஸ்டிஸ், பீனிஸ், போஸ்ட்ரேட்டு. ஃபீமேல்ஸ் பார்த்திங்கன்னா ஓவரீஸு, ஃபெலோப்பியன் டியூபு, யூட்ரஸு, வஜைனா. இது பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் கேமீட்ஸ், ஸ்பேம் அண்ட் ஓவா அண்டு சப்போர்ட் ரீப்ரொடக்ஷன் அண்டு டெவலப்மெண்ட் ஆஃப் ஆஃப்ஸ்ப்ரிங். இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரீப்ரொடக்டிவ் ஃபங்க்ஷனுக்கு இந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படிங்கிறது உதவி பண்ணுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு ஹியூமன் ஆர்கன் சிஸ்டம் பார்த்திங்கன்னா டோட்டலாக 11 நான் சொல்லியிருந்தேன். நர்வஸ் சிஸ்டத்தில் பார்த்திங்கன்னா பிரெயின், ஸ்பைனல் கார்டு, தென் நர்வ்ஸு. இது எதுக்காக பயன்படுது அப்படின்னா
அப்படின்னா நம்ம கண்ட்ரோல் பாடி ஆக்டிவிட்டியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமா கார்டியா வாஸ்குலர் சிஸ்டம் அதுனா சர்க்குலேட்டரி சிஸ்டம். இது ஹார்ட்டு, பிளட் வெசல்ஸு. ஈஸியாக ஞாபகம் வச்சுருக்கணும்னா ஹார்ட் என்ன பண்ணுது, ஆக்சிஜனேட்டட் பிளட்டை நம்ம பாடிக்கு சர்க்குலேட் பண்ணுறதுக்கு இந்த சிஸ்டம் உதவி பண்ணுது. டைஜஸ்டிவ் சிஸ்டம், நம்ம சாப்பிட்ட சாப்பாடை ஜீரணமாக்குறதுக்கு இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் பயன்படுது. ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆக்சிஜன் கேஸை நம்ம இன்ஹேல் பண்ணி டீஆக்சிஜன் இல்லைனா கார்பன் டை ஆக்சைடு கேஸை பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸலேஷன் பண்ணுறோம். அதே மாதிரி யூரினரி சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் நம்ம வேஸ்ட் ப்ராடக்டை பார்த்திங்கன்னா என்ன பிளட்டில் இருக்கிற வேஸ்ட் இல்லைனா பாடியில் இருக்கிற வேஸ்ட் ப்ராடக்டை நம்ம யூரின் வழியாக அதை வெளியேற்றுறோம். வேஸ்ட்டு, எக்ஸ்ட்ரா மினரல்ஸ், அதே மாதிரி ப்ராடக்ட்ஸை. ஸ்கெலிட்டல் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் நம்ம ஹோல் பாடியோடைய மூமெண்ட்ஸு, தென் ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் இன்னர் ஆர்கன்ஸுடைய ப்ரொடெக்ட்டுக்கும் உதவி பண்ணுது. அதே மாதிரி மஸ்குலர் சிஸ்டம், எண்டோக்ரைன் சிஸ்டம் ஹார்மோன்ஸை பார்த்திங்கன்னா செக்ரேட் பண்ணுது. இம்யூன் சிஸ்டம் நம்மளுடைய பாடிக்கு எகெயின்ஸ்டாக ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா அதுக்கு எகெயின்ஸ்டாக போராடி நம்ம பாடியை இன்ஃபெக்ஷன்ஸ்லேருந்து பாதுகாக்கிறதுக்கு இம்யூன் சிஸ்டம். இன்ஃபியூமெண்ட்ரி சிஸ்டம் பார்த்திங்கன்னா நம்ம பாடியை எப்போ மாய்ஸ்சராகவும் நெக்ஸ்ட் சென்சஸோடையும் வச்சுருக்கிறதுக்கு இது பயன்படுது. ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ரீப்ரொடக்டிவ் ப்ராசஸ்க்கு பயன்படுது. இதில் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். இந்த காலம் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சிடும். இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தென் நெக்ஸ்ட் ப்ராசஸ், இப்போ நர்வஸ் சிஸ்டம்னா அதோடைய அனாட்டமி ஃபிசியாலஜி படிக்கும்போது ஈச் ஆர்கன்ஸோடைய ஃபங்க்ஷன் படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹியூமன் ஆர்கன் சிஸ்டம்ஸு. மேலும் இது போன்ற கல்விசார் தகவலுக்கு இணைந்திருங்கள். வே டு கரியர் சிக் யூடியூப் சேனலில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க.